தேடும் தெய்வம், மகிமையின் தெய்வம். மகிமை விண்ணகம் இங்கு உண்டு. எங்கு ஒவ்வொரு இறைவன் இருக்கிறார்கள், அவங்க விண்ணகம் உண்டு. வான தூதர்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். புனிதர்கள் ஆண்டவரை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ஆராதிக்கிறார்கள். மகிமையின் தெய்வத்தை நாம் சேர்ந்து ஆராதிப்போம். மகிமை மாந்தர்கள் போற்றும் முடிவில்லா ராஜ்யம் தர மீண்டும் வருகிறார். மீண்டும் வரக்கூடிய ஒரு கடவுள் முதல் முறை இரக்கமுள்ளவராக வந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பு இரக்கமுள்ளவராக வந்தார். அன்பை காட்டி கொடுக்க வந்தார். 2ஆம் முறை வரும் பொழுது மோட்சம் கொடுக்க வருவார். மோட்சம் கொடுக்க நீதிபதியாக வருவார். நீதிபதியாக வருவார். ஆண்டவரே, நீதியோடு உமது சந்நிதியில் நிற்க என்னை தகுதிப்படுத்தும். முடிவில்லா ராஜ்யத்திற்குள் நான் நுழைய, நான் பிரவேசிக்க என்னை தகுதிப்படுத்தும். பாடுவோம். திரும்ப வருவேன், ஆயத்தமாய் காத்திருப்பேன். பற்றி
எங்கள் புகலிடமே, எங்கள் கட்பாறையே, எங்கள் மீட்பே, எரேமியா அறிக்கையிட்டதைப் போல இயேசுவே நீர் என் கட்பாறை, ஆண்டவரே நீர் என் கட்பாறை, என் புகலிடம், என் நம்பிக்கை. Jesus is your trust. ஆண்டவரை நம்புற, ஆண்டவரை நீ முழுமையா அன்பு செய்கிற அந்த ஒரு நன்மைத்தனத்தில் முழுமையாக உன்னை அர்ப்பணித்து பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணை ஆண்டவருக்கு எப்பொழுதும் எல்லா காலமும் பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய தூய்மையான ஆண்டவருக்கு பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். அன்னையின் பரிந்துரையை கேட்டு ஜெபிப்போம். வாழ்க வாழ்க ஜெபமாலை கையில் எடுத்துக்கொள்வோம். எழுந்து நிற்போம். இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். இயேசுவின் பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் குறைவதில்லை. புலம்பலாகமம் இந்த வருடத்திற்காக ஆண்டவர் நம்மளுடைய தியான மையத்திற்கும் இங்கு வருபவர்களுக்கும் கொடுத்த வசனம், ஒவ்வொரு காலை பொழுதும் புதியதே. அவருடைய இரக்கம் குறைந்து போவதில்லை. இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். உனக்காக மட்டுமல்ல, நம்ம டாக்கில் பார்த்த மாதிரி 6000 பேருக்காக எந்த விண்ணப்பத்தோடு, என்ன வேதனையோடு, எந்த கண்ணீரோடு, எந்த கவலையோடு வந்திருக்கிறீங்களோ ஒரு 1000 பேருக்காக, உங்களுடைய விண்ணப்பம் அதே விண்ணப்பம் இருக்கிற ஒரு 1000 பேருக்காக எல்லாத்தையுமே வச்சு ஜெபிப்போமா? ஜெபமாலையை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். சொல்லி தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். இதில் எதற்காக நீங்கள் ஜெபிக்க வந்தீங்களோ அதை சமர்ப்பிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, பல தடைகளை மீறி வந்திருக்கிறீங்க. 100 மடங்கு ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் உங்களை திருப்பி அனுப்பட்டும். பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. இந்த நேரம் உங்களுடைய வீட்டில் இருந்திருந்தா, உங்களுடைய அந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம், இல்லை அமைதியாக உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி இங்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. 100 மடங்காக ஆண்டவர் திரும்ப தரட்டும். எதை சமர்ப்பிக்கிறீங்கன்ற மனதலை வைத்துக்கொண்டு இந்த சமர்ப்பண ஜெபத்தில் அதை சமர்ப்பித்து ஜெபியுங்கள். எந்த நன்றி, எந்த விண்ணப்பம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக்கொடுக்கிறேன். என் குடும்பத்தையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்துபவரையும் நான் காயப்படுத்துபவரையும் என்னுடைய பாவங்களையும் என் காயங்களையும்
காரியங்களையும் என் பயங்களையும் என் பயங்களையும் என் விண்ணப்பங்களையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணைநாதர் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் அமலோற்பவ ஒப்பு இருதயத்திற்கும் கொடுக்கின்றேன். ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புனிதப்படுத்தி புதுப்பித்து புதுப்பித்து சுகமாக்கி சுகமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் வாழ்வின் நூற்றுக்கண் ஆத்மாக்களுக்காக ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே, இரத்தமே, தண்ணீரே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, இரத்தமே, தண்ணீரே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாமிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு மகிழ உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 10th 11th 12th படிக்கிற பசங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய வீட்டில் பசங்க இல்லைன்னு நினைக்காதீங்க. பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வீட்டில் பசங்க படிச்சிருந்த டைமில் நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ ஜெபிச்சிங்க? இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் பசங்க வளர்ந்துட்டாங்க. ப்ரே ஃபார் தோஸ் சில்ட்ரன். அன்னைக்கு ஒரு தாயா, ஒரு தகப்பனா உங்களுக்கு இருந்த ஒரு வேதனை இருக்குது, உங்களுக்கு இருந்த ஒரு பதட்டம் இருக்குது, உங்களுக்கு இருந்த ஒரு ஏக்கம் இருக்குது. இன்றைக்கி அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால அந்த ஏக்கம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏக்கம் இருக்கிற பேரண்ட்ஸனுடைய ஏக்கம் உங்களுடைய ஏக்கமாக மாறட்டும். வேதனை இருக்கிற ஒரு பேரண்டாக நீங்கள் அன்னைக்கு இருந்தீங்க, இன்னைக்கு உங்களோட பசங்க வளர்ந்துட்டாங்க. ஆனால் வேதனை இருக்கிற பேரண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 10th 11th 12th படிக்கிற பசங்க இதெல்லாம் நம்மளுடைய வீட்டினுடைய பசங்க, நம்மளுடைய குடும்பத்தினுடைய பசங்களுக்காக எப்படி ஜெபிப்போமோ அதே பாரத்தோட, அதே வேதனையோட, கரங்களை தூக்கி வலியோட, அந்த பெற்றோர்களுடைய வலியை நீங்கள் தாங்கிக்கிட்டு, அந்த பெற்றோர்களுடைய மனபாரத்தை நீங்கள் தாங்கிக்கிட்டு, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, இல்லை அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, அப்படி இருக்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அந்த நண்பனுக்காக ஆண்டவருடைய கதவை நீங்கள் தட்டுங்க. ஆண்டவரே, 3 அப்பம் வேணும்னு கேளுங்க, என்னுடைய நண்பனுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு கேளுங்க. கரங்களை உயர்த்தி அந்த பெற்றோர்களினுடைய பாரம் உன்னுடைய பாரமாக மாறட்டும். உன்னுடைய பாரத்தோடு நீ ஜெபி.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரீட்சையினுடைய தயாரிப்பு நாட்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நீ இரக்கமாயிரும். 10th 11th 12th படிச்ச பொழுது எந்த வேதனையோடு இருந்தியோ அந்த வேதனையோடு இந்த பிள்ளைகளுக்காக இப்ப நீ ஜெபி. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அந்த இரக்கமாயிரும். பரீட்சையின் நாட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அந்த இரக்கமாயிரும். பரீட்சையினுடைய நாட்களிலும் தயாரிப்பின் நாட்களிலும் இவருடைய உடல் ஆரோக்கியங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அந்த இரக்கமாயிரும். பள்ளிக்கூடங்களையும் அதில் உள்ள ஆசிரியர்களையும் அவர்களுடைய உழைப்புகளையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நல்ல முறையில் படிக்க அதை ஞாபகப்படுத்த அதை எழுத இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அவங்க இரக்கமாயிரும். எக்ஸாம் எழுதுற ஹாலை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அந்த இரக்கமாயிரும். பரீட்சைக்கு அவர்கள் பயன்படுத்தும் கருவிகளை பயன்படுத்த அந்த அனைத்து கருவிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பேனா, பென்சில், ரப்பர், ஜாமெட்ரி பாக்ஸ் அனைத்தையுமே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அதை கரெக்ட் பண்ற போற டீச்சர்ஸ் ஒப்புக் கொடுப்போம். அவர்களுடைய மதிப்பெண்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 2வது 10 மணியிலே வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகள், உனக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களை, வாலிப பிள்ளைகளுடைய அந்த பெற்றோர்களுடைய அந்த வேதனை உண்டு. அந்த வேதனையை ஒப்புக் கொடுப்போம். அவர்களுடைய அந்த பாரம் உண்டு, பயம் உண்டு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு உண்டு. அந்த வாலிப பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸை ஒப்புக் கொடுத்து அந்த வாலிப பிள்ளைகளாக நீங்கள் இங்கிருந்தால், மகனே மகளே, உன்னுடைய வயசில் இருக்கிற பிள்ளைகளை அவங்க ஆண்டவரோட ஒப்புக் கொடுங்க. நீ எந்த வேதனையில, எந்த ஏக்கத்தோட, எந்த பாவத்தோட நீ கடந்து போறியோ அப்படி போற பிள்ளைகள் உண்டு. வாலிப பிள்ளைகளே, உன்னுடைய வயசில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. வாலிப பிள்ளையினுடைய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வாலிப வயசுலேருந்து வளர்ந்திருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்த அந்த வயசு, நம்ம வாலிப வயசுல வளர்ந்த வயசு, எங்கெல்லாம் போய் மாட்டணும், யார்கிட்டலாம் போய் மாட்டணும், எந்த தேவையிலும் எந்த ஏக்கத்திலெல்லாம் போய் மாட்டணும், அந்த வயசு இன்னைக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் அந்த வயசில் வளர்ந்து வர பிள்ளைகளுடைய அந்த பாரம், அந்த ஏக்கம் நம்மளுடைய ஏக்கமாக இருக்கட்டும், நம்மளுடைய வேதனையாக இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து அவர்கள் இன்று இப்பொழுது இந்த 10 மணியில் உன்னுடைய நண்பர்கள், அந்த நண்பர்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டு. அந்த கதவை தட்டு. ஆண்டவரே, என்னுடைய நண்பன் வந்திருக்கிறான், எதிர்பாராத நேரத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு உணவு இல்லை, என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை, ஆனா உன்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பேன். நான் என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா உன்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் நம்புறேன், உன்கிட்ட இருந்து வாங்கி நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த 10 மணியில் இந்த வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவை அறிந்து இன்னைக்கு வாழும் எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வல்லமை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவுக்காக வாழும் வாலிப பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவை அறிந்து இயேசுவுக்காக தியாகம் செய்யும் வாலிப பிள்ளைகள் எத்தனையோ நல்ல பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தோல்விகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அந்த பிள்ளைகளோடு நிற்பதற்காக உன்னுடைய ஜெபம் இருக்கட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நன்மை தீமையை சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல, தப்பான இடத்துல கத்துக்கிறாங்க. இந்த வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வாலிப இரக்கமாயிரும். பிள்ளைகளின் பெற்றோர்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அவர்களுடைய ஏக்கங்களை, கண்ணீரை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் திருமண இரக்கமாயிரும். தடை இருக்கும் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வேலை இரக்கமாயிரும். இல்லாத, வேலை கிடைக்காத, நிரந்தரமான வேலை இல்லாத பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் தீய இரக்கமாயிரும். பழக்கங்களில், அடிமைத்தனங்களில் போகும் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தப்பான உறவுகளில் வாழும் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்வோம்.
இந்த ஒரு 10 மணியில் உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை வைங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது இதே விண்ணப்பத்தில் இருக்கிற 1000 பேருக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது உங்களை மாதிரி தவிக்கிற எத்தனையோ பேர் இருக்கலாம். டோன்ட் only pray for yourself, pray for 1000 people who are undergoing the same problem, same needs. ஒப்பு கொடுத்து உன்னுடைய ஒரு கருத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு கருத்துள்ள ஒரு 1000 பேருக்காக இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்ணீரோடும் பாரத்தோடும் நீ உனக்காக மட்டும் ஜெபிக்காத. ஆண்டவர் உன்னை ஜெபிக்க தூண்டுகிறார். உன் வழியாக யாரையோ தொட விரும்புகிறார். உன் வழியாக பிறரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ ஒரு கருவி, உன்னுடைய துன்பம் ஒரு கருவி. இரு கரங்களை உயர்த்தி எந்த பாரத்தோட நீ உனக்காக ஜெபிக்கிறையோ அதே பாரத்தோட 1000 பேருக்காக ஜெபி. உன்னுடைய கல்யாணம் நடக்கலையா? 1000 பேர், கல்யாணமாகாத 1000 பேருக்காக ஜெபி. உனக்கு குழந்தை இல்லையா? குழந்தை இல்லாத 1000 பேருக்காக ஜெபி. உனக்கு வேலை இல்லையா? வேலை இல்லாத 1000 பேருக்காக ஜெபி. உன்னுடைய வீட்டில் பிரச்சனையாக இருக்கா? 1000 பேருக்கு ஜெபி. உன்னுடைய விண்ணப்பம் அதே விண்ணப்பத்தில் இருக்கிற 1000 பேருக்கு ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர்தோ நீ இருக்கும் இடத்திற்கு கடந்து வரார். இந்த 4வது 10 மணியில் நம்ம இந்த தியான மையத்திற்காக ஜெபிப்போம். இந்த தியான மையம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்கு, எத்தனையோ உதவிகள். இந்த தியான மையத்தினுடைய 20வது வருஷம் இது. 2005 தொடங்கின தியான மையம், மே மாதம் 15ஆம் தேதி தொடங்கின தியான மையம். என்னுடைய 20வது வருடத்தில் நம்ம கடந்து போகிறோம். இந்த 20 வருஷங்கள் எத்தனையோ பேர் இங்கேருந்து நன்மைகள் பெற்று போனாங்க. அவங்க எல்லாம் ஒரு தியானத்துக்கு வந்தாங்கன்னா இங்கே இடமே பத்தாது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த 20 வருடங்கள் ஆண்டவர் அபரிமயமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நம்ம ஜெபிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, 20 வருஷமாக எத்தனையோ பேர் இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன இடத்துல இன்றைக்கி நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி முதல் டைமாக வந்தவங்க இருக்கிறாங்க. நீங்கள் யாரோ என்கிட்ட வந்து பார்த்து சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் திருச்சியிலிருந்து வரோம் ஃபாதர், முதல் முறையாக வரோம் அப்படின்னாங்க. திருச்சியிலிருந்து இன்றைக்கி ஒரு நாள் தியானத்துக்காக வந்திருக்கிறாங்க. 20 வருஷமாக இங்கே ஜெபிச்சவங்க இருக்கிறாங்க. 20 வருஷம் ஜெபிச்சவங்களுடைய அந்த ஒரு ஆன்மீகம் இங்கே இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல எல்லாமே பாருங்களேன், அங்கே போய் நம்ம நின்னா போதும், அதுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு தருவார். இன்றைக்கி நீங்கள் அப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க. எத்தனை பரிந்துரை ஜெபங்கள், எத்தனை ஜெபமாலைகள், எத்தனை இறையிறக்க ஜெபமாலைகள் நடந்த இடம் இது. எத்தனை பேருடைய ஆன்மீகத்திற்கு உதவி செய்த இடம் இது. இதோ இந்த 4வது 10 மணியில் இந்த தியான மையத்திற்காக ஜெபிப்போம். எவ்வளோ ஆண்டவர் இந்த 20 வருஷத்தில் இதை வளர்த்தி இதை முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியும். இனியும் ஆண்டவர் இதை வளர்த்தி கொண்டே இருப்பார். டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் மெட்டீரியலாகவும் நடக்கும். ஏன்னா இது தொடங்கினதும் நம்ம கிடையாது, இதை நடத்துறது நம்ம கிடையாது. இதை நம்ம உதவி தான் செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை வைத்து நடத்த வைக்கிறாரு, இதில் நம்மளை இங்கே கொண்டு வர்றார். இட் இஸ் இஸ் பிளான். இந்த 20வது வருடத்தில் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கும் பொழுது, பிப்ரவரி மாதம் இந்த 16ஆம் தேதி ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த தியான மையம், அந்த தியான மையத்தினுடைய இவ்வளோ வருடங்கள் இருந்த குருக்களை ஒப்புக் கொடுப்போம். இதற்கு உதவி செய்த அருட்சகோதரிகள் உண்டு, பிஷப்ஸ் உண்டு, இதுக்கு பெர்மிஷன் தந்தவர்கள் உண்டு. இப்படி எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். இங்கே வந்து போன குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். எவ்வளோ பாரத்தோடு வந்தவங்க இன்றைக்கி எவ்வளோ லைட்டாக வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ போதனைகள், நல்ல போதனைகளை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இந்த 20 வருடங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்துமே இப்பொழுது நீங்கள் பெறுவதற்கு இந்த தியான மையத்திற்காக ஜெபிப்போம். முழந்தால் படியிடுவோம். இந்த 4வது 10 மணியில் முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போம். எத்தனையோ பேருடைய ஜெபம் நடந்த இடம் இது. எத்தனையோ முறை ஆண்டவர் நடந்து வந்த இடம் இது. எத்தனையோ முறை ஆண்டவர் காட்சி கொடுத்த இடம் இது.
நேற்று வாலண்டியர்ஸ் ரெட்டிட்டெல்லாம் முடிஞ்ச பொழுது இங்கே தியானத்துக்கு வந்த ஒரு பையன் சொன்னான், ஃபாதர் பலவித வேதனையோட அங்கேயுமா டிப்ரெஷன் கூட நான் வந்திருக்கேன் ஃபாதர், டிப்ரெஷனுக்கெல்லாம் மாத்திரெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபாதர், அப்படியெல்லாம் இருந்தேன் நான். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா, நான் இங்கே வந்து தியானம் முடிச்சுட்டு போன பொழுது என்னுடைய கையில் இங்கே ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க ஃபாதர், இறையிறக்கத்தினுடைய ஒரு படம் கொடுத்தாங்க ஃபாதர். அந்த படத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் ஃபாதர் அப்படின்னா. வாலிப பையன் பலவித வேதனையோடு வந்த ஃபாதர். நான் இங்கே எனக்கு இங்கேருந்து உள்ளிருப்பு தியானம் இந்த 4 நாள் முடிஞ்சு போகும்பொழுது நம்ம ஒரு கிஃப்ட் கொடுப்போம், ஒரு இறையிறக்கத்தினுடைய படம் நம்ம கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? எல்லாருமே கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு முறையில் தான் நம்ம கொடுப்போம். ஆனால் அந்த பையன் அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் டெய்லியும் அதை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பலவிதமான தீய பழக்கங்கள்ந்து வெளியே வர ஆரம்பித்தான், பலவிதமான நோய்களிலிருந்து வெளியே ஆரம்பித்தான், மாத்திரைகளிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு அன்றைக்கி அவன் சொன்னான், ஃபாதர் அதுக்கு பிறகு நான் இங்கே ஒரு நைட் விஜிலுக்கு வந்த பொழுது இந்த ஸ்மைலிங் ஜீசஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஆறுதல் தருது ஃபாதர். இந்த 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 படம் நான் பார்க்கும் பொழுது, அதனால் நான் இந்த படத்துக்கு நேராக தான் ஃபாதர் நான் உட்காருவேன். வரும்பொழுது நான் வேறு எங்கேயுமே உட்கார மாட்டேன், சீக்கிரமாக வருவேன், இந்த நைட் விஜிலுக்கு வருவேன், இந்த படத்துக்கு முன்னால் இருக்கார் ஃபாதர். இந்த படத்தை பார்க்குறதுக்காகவே நான் எல்லா நைட் விஜிலுக்கு வரேன் ஃபாதர் அப்படின்னா. பாருங்கள், நம்ம ஆசைப்பட்டு வச்சிருந்த ஒரு படம் அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு படம் இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஆறுதலாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, அபிஷேகமாக இருக்குது. 20 வருடங்கள் எத்தனையோ பேர் ஆசீர்வதிச்ச இடம், எத்தனையோ பேரோட ஜெபம் வந்த இடம். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம். இந்த இடத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிப்போம். இந்த 4வது மணியை பாடி ஜெபிப்போம். இறையிறக்க ஆண்டவர் உன்னை தொட வரும் பொழுது யாருமே மான்ஸ்டன்ஸை தொட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் ஆண்டவரை தொடுங்க. ஆண்டவரும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தொடுவார். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பரிந்துரையாளர்களை ஒப்புக் கொடுத்து, இதற்காக ஜெபிப்பவர்களை ஒப்புக் கொடுத்து, தியான மையத்திற்காக ஜெபிப்பவர்களை ஒப்புக் கொடுத்து, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் உபகாரிகளை ஒப்புக் கொடுத்து, சிறிதும் பெரிதுமாக பண உதவி தருபவர்களை ஒப்புக் கொடுத்து, காணிக்கை தருபவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். உடல் உதவி தருபவர்களை ஒப்புக் கொடுத்து, தியானத்திற்காக இந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டது. குருக்கள், கன்னியர்கள், சகோதரர்களை ஒப்புக் கொடுத்து, 20 வருடங்கள் பணி செய்த குருக்கள், கன்னியர்கள், சகோதரர்கள், எங்கள் மீதும் உலகின் மீதும்
ஊழியர், தன்னார்வ தொண்டர்கள், எல்லா வாலண்டியர்ஸ், அவருடைய குடும்பங்கள், அவருடைய விண்ணப்பங்கள் எங்கள் மீதும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பூசை கருத்துக்கள், அனைத்து பூசை கருத்துக்கள், திருப்பலியின் கருத்துக்கள் இரக்கமாயிரும். ஐந்தாவது 10 மணியில் தியான மையத்திற்கு வரும் எல்லா ஜெப விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். தியான மையத்திற்கு வந்த, தியானம் நடத்தி சென்ற, இனி தியானம் நடத்தவிருக்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த மண்ணில் கால் வைத்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த மண்ணில் கால் வைக்க போகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளில் இந்த மண்ணில் கால் வைத்த உங்களையும் ஒப்புக் கொடுத்து இந்த 5வது 10 மணியை உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நித்திய பிதாவே, மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இணையதளங்களின் வழியாக வரும் விண்ணப்பங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேதனை நிறைந்த பாடுகளை மன்னித்து, இமெயில் வழியாக வரும் விண்ணப்பங்கள் மீதும் மொபைல் வாட்ஸ்அப் வழியாக வரும் விண்ணப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சாட்சியங்களாக மாறட்டும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணப்ப பெட்டியில் உள்ள விண்ணப்பங்கள், எழுதி போடப்பட்ட விண்ணப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சாட்சியமாக மாறட்டும்.
புதிய கட்டிடத்தை ஒப்பு கொடுத்து அதனுடைய எல்லா பிளானை ஒப்பு கொடுத்து டிராயிங் ஒப்பு கொடுத்து அதனுடைய எல்லா பர்மிஷனையும் ஒப்பு கொடுத்து இரு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூயவரே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லித்தரும் ஜெபம் எனக்கு பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நிதி பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கம், குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருகமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமுமாகும். ஆமீன். ஆமென். சில பந்தங்களை உட்காருங்க. சாட்சியம் என்கிட்ட ஒருத்தர் எழுதி தந்திருக்கிறாங்க. அந்த சாட்சியத்தை நான் வாசிக்கிறேன். யாருக்காவது சாட்சியம் சொல்ல விரும்புனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம அதுக்காக ஒதுக்குவோம். யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து வாங்க. உங்களுடைய பேர், எங்கிருந்து வரீங்க, சுருக்கமாக உங்களுடைய சாட்சியம் சொல்ல விரும்புனீங்கன்னா தயவுசெய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக உங்களுடைய சாட்சியத்தை சொல்லுவாங்க. நவம்பர் மாதத்தில் லாஸ்ட் வீக்கில் கணவரோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்து காரில் போயிருக்கிறாங்க. போயிட்டு திரும்ப வரும்பொழுது அவங்களுடைய சொந்த ஊர்லேருந்து திரும்ப வராங்க. திரும்ப வர வழியில் கார் ஓட்டுனது ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒய்ஃப் தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வண்டியை ஓட்டும் பொழுது தவறி பிரேக் பிடிக்க வேண்டிய இடத்துல ஆக்சலேட்டரை கொடுத்துட்டாங்க. ராத்திரி என்ன நடக்குதுன்னு தெரியல, வண்டி எங்கே போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு வண்டி. ஹைவேலேருந்து வெளியே இறங்கிடுச்சு. ஒரு மாதிரி செடி காடுக்குள்ளே வண்டி போகுது. வண்டியை நிறுத்த முடியல. இட் வென்ட் டேஷிங் கண்டினியூஸ்லி ஆன் த ட்ரீஸ். அங்கே இருக்கிற செடி அது கொடிகள்ந்து அப்படியே போய் 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 ஒரு இடத்துல வண்டி தானாகவே நின்றுடுச்சு. இவங்களுடைய கால் ஆக்சிலேட்டரில் தான் இருக்குது, ஆனால் வண்டி போய் நின்றுடுச்சு. மேஜர் ஆக்சிடெண்ட். ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் இல்லை ஓட்டின இந்த மனைவிக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் ஆண்டவர் முழுவதுமாக அவங்களை பாதுகாத்திருக்கிறார். அவங்களுடைய அந்த காரினுடைய போனட்டு கூட டேமேஜ் ஆயிடுச்சு. காருக்கு செலவு வந்தது 7 லட்சம் ரூபாய். இன்சூரன்ஸில் அது ஃபுல்லாக திரும்ப கிடச்சிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் போனட் அவ்வளோ நாசமாயும் டேமேஜ் ஆயும் அங்கே இருந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த சுரூபத்துக்கு எதுவுமே ஆகலை. இரக்கத்தினுடைய ஆண்டவர் அந்த முன்னால் இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதுக்கு பிறகு அடுத்த நாள் போலீஸ் சிஎஸ்ஆருக்காக இவங்க போயிருக்கிறாங்க. இப்போ போலீஸும் அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்த பொழுது இவங்க பார்க்க பொழுது தான் தெரியுது, இவங்க கார் இடித்து நின்ன இடம் அதிலிருந்து ஒரு 5 அடி முன்னால் போனால் அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருந்திருக்கு. அதில் போய் இடிக்காமல் 5 அடிக்கு முன்னாலேயே ஆண்டவர் அதை பாதுகாத்து, இரக்கத்தின் ஆண்டவர் பாதுகாத்து அந்த குடும்பத்தையும் பாதுகாத்திருக்கிறாரு. அவங்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கிட்ட இன்னொருத்தவங்களும் சாட்சியம் சொன்னாங்க, ஃபாதர் நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னாங்க. 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணமாக 2 வருடங்கள் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 4 மாதம் கேரிங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. கும்முடி பூண்டி பங்கில் வந்திருக்கிறாங்க. என் பேர் ஆசிர். போன வருஷம் இதே மாதம் பிப்ரவரி மாதம் என்னுடைய பிறந்தநாள் 9ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற சர்ச்சுக்கு நானும் என்னுடைய குடும்பமும் நடந்து போயிருந்தோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நடந்து போயிருந்தோம். அங்கே
நான் வந்து என்னுடைய வேலை வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் சம்மந்தமான வேலை, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த ப்ரீவியஸ் ஒரு வாரம் வந்து ரொம்ப தூங்காமல் கொள்ளாமல் சில ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக நானும் என்னுடைய டீமும் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு எக்ஸாஷன் ஆனதுனால என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப என்னுடைய உடல் நலத்து மேலேயும் உணவு மேலேயும் ரொம்ப கருத்தாக தான் இருப்பேன். ஆனாலும் அங்கே கடைசியாக ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல முட்டி போட நடக்கும்போது எனக்கு எல்லாமே என்னுடைய விஷன் போயிடுச்சு, என்னுடைய பேச்சு குளற ஆரம்பிச்சிருச்சு, என்னால் நடக்க முடியல. ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே எதனா ஆயிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆட்டோவில் கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்னால் ஒன்றும் முடியல. ராத்திரி வரைக்கும் நான் அப்படியே தான் இருந்தேன். நான் தூங்கி எழுந்தால் சரியாயிடும்னு நினச்சேன். இல்லை, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க, எங்கள் அப்பா, என் அம்மா, என் தம்பி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஒரு அக்யூட் இஸ்கெமிக் பிரெயின் ஸ்ட்ரோக். நான் எப்படி பொழைச்சேன்னு அந்த டாக்டருக்கு தெரியல. ஏன்னாக்கா அவங்க சொன்னது 4 மணி நேரத்துக்குள்ளே இதுக்கு அந்த கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா, அந்த ஒரு டேப்லெட் கொடுக்கலன்னா இவருக்கு பேரலைஸ் ஆகிருக்கணும். சரி, ஓகே, என்னமோ இப்போ என்ன பண்ணுவோம், எங்களால் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. பட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பிபி நல்லா இருக்குது, சுகர் இல்லை, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, என்னுடைய ஹிஸ்ட்ரி படி எனக்கு எந்த விதமான காம்ப்ளெக்ஸும் இல்லை. பட் ஆனால் இது எப்படி வந்ததுன்னு டாக்டருக்கும் தெரியல. ஒரு 3 நாள் 4 நாள் ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அதுக்கப்புறமா நான் விசுவாசித்த ஒன்று தான், எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருந்தால் அது என் கடவுள் சித்தமாக இருந்தால் மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இன்றைக்கி ஒரு வருஷம், ஒரு வேளை அது வேறு விதமாக நடந்திருந்தால் இன்றைக்கி எனக்கு ப்ரேயர் மீட்டிங் கொண்டாடிருப்பாங்க. ஆனால் நான் இங்கே வந்து டாக்டர்லாம் சொன்னாங்கன்னா இனிமேல் கார் ஓட்ட முடியாது. நான் பொழைச்சிட்டேன். ஒரு மாதம் கழிச்சு எல்லாம் நார்மலாக ஆகிட்டேனாலும் ஓகே, ஐ வாஸ் அவுட் ஆஃப் த டேஞ்சர்னாங்க. ஆனால் சார் இனிமேல் கார் ஓட்டக்கூடாது. என்னுடைய வேலை வந்து நிறைய விமானங்களில் வெளியூருங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். இனிமேல் அவர் எங்கேயும் ஃப்ளைலாம் பண்ணக்கூடாது, ஹை ஆல்டிடியூட் போகக்கூடாது, அவர் தனியாக இருக்கக்கூடாது, அவருக்கு எப்போ வேணால் எது வேணாலும் ஆகினாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து மீண்டும் நார்மல் லைஃப்க்கு வந்துட்டீங்க. இல்லை, நான் இது வரைக்கும் செஞ்ச வேலையை விட மிகப்பெரிய வேலை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அபவ் நார்மலுக்கு வந்திருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. அந்த அன்னியோட அதிகமான பிரயாணங்கள் மேற்கொள்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த கார் நாங்கள் இன்றைக்கி தனியாக தான் ஓட்டு வந்தேன். இது கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. ஏபிசின்ற ஒரு வார்த்தையை நான் நம்புவேன். என்னுடைய இயேசு இஸ் ஆசம், என்னுடைய இயேசு இஸ் பியூட்டிஃபுல், என்னுடைய இயேசு இஸ் ஆல்வேஸ் 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 தி கரிஸ்மேட்டிக். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க. நான் கோடம்பாக்கம் பங்குலேருந்து வர்றேன். என்னோடய பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஹிருதய மாஸ்னியானஸ். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் வயசு 84. அவருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க டாக்டர். அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் தினமும் அவர் ஒப்பு கொடுத்து ஊரில் தனியாக இருந்தார். என் பிரதர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவர் தனியாக தான் ஒருத்தவங்க சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அவர் தனியாக இருந்தார். தினமும் அவர் ஒப்பு கொடுப்பேன். ஏஞ்சல் வச்சு பாதுகாத்துக்குங்க, அவருக்கு நல்ல கஷ்டமில்லாத மரணம் கிடைக்கும்னு வேண்டிக்கிட்டேன். தினமும் கஷ்டம் இல்லாமல் மரணத்துக்காக வேண்டினேன். அவரும் அதை விரும்பினார். அன்றைக்கி பார்க்க டிசம்பர் 27 காலையில் 4:30 லைட்டு போட்டிருக்காரு. கீழே விழுந்துட்டார். மண்டையில் லேசாக அடிபட்டது. ஆனால் அப்படியே இறந்துட்டார். உடனே இறந்துட்டார். என் தங்கச்சி எங்கள் வீட்டில் இருந்தால் போய் லைட்டுக்கு எட்டி பார்த்துருக்கா. அப்பா இறந்துருந்தார். கடவுள் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன விரும்பினார், கஷ்டமில்லாத மரணத்தை கொடுத்தாரு. அதுக்காக நான் ஜெபித்தேன். நாங்களும் கஷ்டப்படல, அவரும் கஷ்டப்படல. கடவுள் நல்ல மரணத்தை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நன்றி இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சாதாரணமாக நம்ம மரணத்தை நல்லதுன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் அந்த ஒரு தைரியம் இருக்குது. மரணம் நல்லதுக்கு தான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நான் மீனம்பாக்கம் பங்குலேருந்து வரேன். என் பேர் கீதா. நான் என் கணவருக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிஸ்டுலா ஆப்ரேஷன் பண்ணாங்க. மறுபடியும் அது அந்த இடத்துல கட்டி மாதிரி வந்துருச்சு. பயாப்சிஸ் பண்ணணுன்னாங்க. நாங்கள்லாம் பயந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்தோம். போன மாதம்தான் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போனோம். ஆனால் அந்த பயாப்சிஸ் ரிசல்ட்டில் கேன்சரும் இல்லை, ஃபிஸ்டுலாவும் இல்லைன்னு சொல்லி மாத்திரையாலே குணப்படுத்திடலான்னு சொல்லி எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார் எங்கள் குடும்பத்தை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேர் சாரா மோனிகா. நான் வேளச்சேரியில் ஐம் கம்மிங் ஃப்ரம் வேளச்சேரி. லாஸ்ட் இயர் மே மந்த் இங்கே வந்து ரிட்ரீட்க்கு வந்திருந்தேன். அப்போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ஆங்கர் இன்சைட் மீ.
ஐ ஹேட் ஃபியூ இஷ்யூஸ் இன் மை ப்ராப்ளம். என்னால் என் மதர் இன் லாவை வந்து ஃபர்கிவ் பண்ணணும் தெரியும், பட் என்னால் முடியல. டியூரிங் திஸ் சர்மன் எனக்கு வந்து சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் த சர்மன் என்னை டச் பண்ணிச்சு. அப்புறம் ஐ ப்ரேட் டு ஜீசஸ், ஓகே நான் என்ன தப்பு பண்ணாலும் ஈவன் தோ ஐம் நாட் வர்தி, யூ ஆர் ஃபர்கிவிங் மீ, ஐ வாண்ட் டு டூ த சேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, பட் வித் யோர் ஹெல்ப் ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் அப்படின்ட்டு நான் மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கால்வலி இருக்கும், எனக்கு ஹெட் ஸ்பர், என்னால் 1 hour கூட நின்று குக் பண்ண முடியாது, ரொம்ப அப்படி ஊசியில் குத்துற மாதிரியே இருக்கும், ஐ couldn't bear. ஆனால் இங்கே ஃபாதர் said someone is getting healed. அப்போ கூட ஐ didn't think it was me because you didn't mention my name. ஆனாலும் நான் டெஸ்ட் பண்ணேன், சரி எனக்காக இருந்துச்சுன்னா அது நான் எப்போ இருந்தாலும் எனக்கு வரும்னு சொல்லிட்டு நான் வேணும்ன்ட்டு காலை மிச்சு பார்த்தேன். இப்போ 1 year ஆயிடுச்சு, எனக்கு அந்த பெயின் இல்லை. அண்ட் எனக்கு ஒரு பவுல் மூமெண்ட் ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு, அது வந்து நான் ஏசப்பா நீ என்னை ஹீல் பண்ணன்னு கூட அதை நான் வேண்டல, பட் ஹீ ஹீல்ட் மீ ஆஃப் தோஸ் டூ. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். உடல் நோய் மன்னிப்பு, உடல் நோய்களிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவங்களை. ஆண்டவருக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நாங்கள் என் பேர் டெனிஸா, நான் பல்லாவரம் சென்னை பங்குலேருந்து வரோம். 2023 மே மாதம் எனக்கு இந்த 2வது குழந்தைய கடவுள் ஆசீர்வதித்தார். கொஞ்சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்னால பாப்பா ப்ரீட்டமாக பிறந்தாங்க, அதனால் நிறைய லங்ஸ் இஷ்யூ. ஆனால் 10 days கழித்து பாப்பாவுக்கு ஹார்ட் இஷ்யூ வேறு இருந்தது. ஸோ மேஜர் ஆப்ரேஷன், லைஃப் த்ரெட்னிங்னால 4 monthsலேயே மேஜர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். இதோட 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஹார்ட்டில் எந்த இஷ்யூவும் இல்லை, பாப்பாவோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இரக்கத்தின் ஆண்டவர் எங்களுக்காக பண்ண இரக்கத்துக்காக பாப்பாவுக்கு மரிய ஃபவுஸ்டினான்னு பேர் வச்சுருக்கோம். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. இனி அப்படிப்பட்ட ஒரு 1000 குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே வாழ்க, மரியே வாழ்க. நான் வந்து பெரம்பூர் பங்குலேருந்து வரேன். என்னுடைய பேர் ரூபா. எனக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பொண்ணு கிடச்சிது. அப்புறம் ஒரு 3 yearsக்கு அப்புறம் பையன். ஸோ 2 குழந்தைங்களும் வந்து ப்ரேயர்னால் கிடச்ச பிள்ளைங்க தான். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். லாஸ்ட் இயர் February, March, April நைட் விஜிலுக்கு நான் வந்தேன். என்னோடய பொண்ணு வந்து 10th standardல ஆஃபலியில் 260 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தா. ஸோ நான் ரொம்ப கவலையோடு இங்கே வந்து ப்ரேயருக்கு வந்திருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். இப்போ ஃபாதர் சொன்னாங்க, ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோடய பொண்ணோட படிப்பை வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். அவள் ஆனுவலில் 436 மார்க் வாங்கி எல்லார் முன்னாடியும் பெருமைப்படுத்தினா. அதுக்காக கடவுளுக்கு நான் ரொம்ப கொடானக்கொடி நன்றி சொல்கிறேன். மரியே வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். இனி உங்களுடைய பொண்ணு மாதிரி 1000 பொண்ணுங்களுக்காக ஜெபிக்கணும் நீங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக மட்டும் இன்றைக்கி அதை தான் நம்ம கற்றுக்கிட்டோம், சரிங்களா? என்னுடைய வேதனையில் இருக்க அதே மாதிரி ஒரு 1000 பேருக்காக இனி ஜெபிக்கணும். நம்ம அந்த நண்பர்களுக்காக கதவை தட்டணும் நம்ம. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். குழந்தால் பாடிட்டு பாடுவோமா? தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. நமக்கு தெரிந்த பாடல், ஆராதனையுடைய பாடல் பாடுவோம். இஸ்வலன் பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு 2 வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அதனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 2 வண்டியும் உங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக போகலாம். உங்களுக்கு மாதவரம் சர்க்கிள் வர உங்களுக்கு 22 சீட்டர்ஸ் 44 பேருக்கு நிம்மதியாக உங்களுக்கு போகலாம். மாதவரம் சர்க்கிள் வேறு. ஆண்டவருக்கு நன்றி. அதை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு நன்றி. நான் இப்போ தான் கூப்பிட்ட பொழுது உடனே இல்லை ஃபாதர் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுறோம், நாங்களே அதனுடைய செலவு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால் ஃப்ரீயாகவே நமக்காக செஞ்சு தந்திருக்கிறாங்க அவங்க. அந்த உதவியாளர்களுக்கு நன்றி. இன்றைக்கி நமக்கு உணவை தந்திருப்பவர்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தான் இன்றைக்கி நமக்கு இந்த ஃபுட்டு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுன்றதுக்காகவும் ஒரு வேண்டுதலோடையும் இந்த ஃபுட்டை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ நன்றியோடும் ஒரு தேவையோடும் பண்ணுறாங்க. அவங்களையும் இந்த நம்மளுடைய இந்த ஆராதனையோட இந்த நேரத்தில் அவங்களையும் அவங்களுடைய விண்ணப்பங்களையும் வைத்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நமக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவருக்காகவும். நம்ம இந்த ஒரு தியானம் நடத்தணும்னா அவ்வளோ உதவிகள் நமக்கு வருது. இந்த சேரெல்லாம் க்ளீன் பண்ணவங்க இருக்கிறாங்க, இந்த ஹாலை க்ளீன் பண்ணவங்க இருக்கிறாங்க, இது எல்லாமே உதவிகள் தான். நமக்கு அவங்க சமைக்கிறவங்க இருக்காங்க, பரிமாறுறவங்க இருக்காங்க, எவ்வளோ வாலண்டியர்ஸனுடைய வேலை தான் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவருக்காகவும் நன்றி சொல்லி நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமா? உணர்ந்தால் படிட்டு தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, உண்மையான ஆராதனை கொடுத்து ஆண்டவரை நன்றி நன்றி நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும், அபிஷேகம் செய்யும் ஆவியானவர் இறங்கி வரட்டும், அற்புதத்தின் அபிஷேகத்தின் நேரமாக மாறட்டும், பிறருக்காக செபிக்கும் வரமாக மாறட்டும் உங்களுடைய தேவைகள். தேவாதி
பறவைகளை பார்த்தால் பயம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பறவைகள் சம்பந்தமான அந்த சிந்தனைகள் வரும்பொழுது பயம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண் இமைகளில் இருக்கிற பிரச்சனை, கண் இமைகள் சம்பந்தமான பிரச்சனை, ஐ லாஷ் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தசை பிடிப்பு, உன்னுடைய முதுகு பின் பகுதியில் ஒரு தசை பிடிப்பு, ஒரு ஸ்ட்ரெயின், விடுதலை தந்த ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். சினிமா பார்க்கிற அடிக்ஷன் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு போதையா இருக்கு, சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்காக பாட ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார். மீன் சம்பந்தமான பிசினஸ் செய்யற ஒருவரையும் அவருடைய குடும்பத்தையும் பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நோய், கல்லீரல் சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போன் மேரோல இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலும்பு மஜ்ஜை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலும்பு மஜ்ஜை சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முட்டியினுடைய காட்லிச்சிலிருந்து பிரச்சனை இருக்கு, உங்களால முட்டிக்கால் போட முடியல, இல்ல நிக்க முடியல, விடுதலை தந்த ஆண்டவர் 2 பேர் ஆசீர்வதிக்கிறார். மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, உடம்புல பல நாட்களா இல்ல பல மாசமாவே காயம் இருக்கிற, பல இடங்கள்ல காயங்கள் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த காயங்களில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெர்டிகோ பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிசினஸ் லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, பிசினஸ் லோன் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது தடையாவே இருந்திருக்கு, அந்த லோனை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அரிசி சம்பந்தமான பிசினஸ் செய்யற ஒருத்தர் இருக்கிறீங்க, ரைஸ் பிசினஸ், பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதயத்துல பிளாக் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 11 பேருக்கு புது வேலை இல்லைன்னா வேலையில் இருக்கிற ப்ரொமோஷன் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 11 பேருக்கு புதிய வேலை இல்லைன்னா ப்ரொமோஷன் நீங்க இப்ப செய்யற வேலையில ஆசீர்வாதமாக அமைகிறார். கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, இஷ்டப்பட்டு ஆண்டவர் ஆராதனை செஞ்சுப்பார். நீ ஆசைப்படு, அவர் ஆசீர்வதிப்பார். நீ ஆசைப்படு, அவர் ஆசீர்வதிப்பார். புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீக்கம் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குழந்தை யூரின் பாஸ் பண்ணும் பொழுது வலியோட பாஸ் பண்ணுது, இந்த யூரின் பாஸ் பண்ணும் பொழுது வலியோட பாஸ் பண்ற அந்த குழந்தைய விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குழந்தைய கால் பாதத்துல ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை ட்ரக் அடிக்ஷன் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போதை மருந்துகளுக்கு அடிமையா இருக்கிற ஒரு மகனுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நுகர்வு தன்மை இழந்து போன ஒருவருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லாஸ் ஆஃப் ஸ்மெல், நுகர்வு தன்மை இழந்துட்டீங்க, அந்த ஸ்மெல் சென்ஸ் உங்களுக்கு இல்ல குறைவா இருக்கு, அது பிரச்சனையா இருக்கு, நோயா இருக்கு. மருந்து சாப்பிட பயப்படுற ஒருத்தருக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பணம் சம்பந்தமான பிரச்சனை, யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க, அது ரிகவர் பண்ணி ஆண்டவர் தரார். You are financially cheated, but God is recovering your money. யாரோ உங்களை பணத்தை ஏமாத்திட்டாங்க, நம்பி ஏமாந்தீங்க, அந்த பணம் திரும்ப பெற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமா கொரட்ட விடுறீங்க, உங்களுடைய தூக்கமும் பிறருடைய தூக்கமும் கெடுது, உங்களுக்கு மனசு கவலையா இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எக்ஸசைஸ் நோரி, நன்றி இயேசுவே. பாடுவோமா? கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து வாய் திறந்து குரல் எழுப்பி சின்ன சத்தத்தில் பாடாதீங்க. யாராவது சின்னதாக நமக்கு உதவி சொன்னா கூட தேங்க்ஸ் அப்படின்னு அவ்வளோ சத்தமாக சொல்லுவோம், மனசார சொல்லுவோம். ஆண்டவருக்கு பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
செய்வோம். நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி, அப்பா தந்தைக்கு நன்றி, தூய ஆவியானவருக்கு நன்றி, மூவர் இறைவனுக்கு நன்றி, திருச்சபைக்கு நன்றி, திருவருட்சாதனங்களுக்கு நன்றி, பெற்ற நற்கருணைக்கு நன்றி, அன்னை மரியாளுக்கு நன்றி, பரிந்துரைக்காக புனிதர்களுக்கு நன்றி சொல்லுவோம். புனித வின்சென்ட் பவுல், புனித ஃபவுஸ்டீனா நமக்காக பரிந்துரை ஜெபித்தவர்களுக்கு நன்றி. ஏப்ரல் மாதம் 25, 26, 27 நம்மளுடைய திருவிழாவும் நற்செய்தி பெருவிழாவும் இருக்குது. அதனுடைய நாட்கள் ஜெபிக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் ஜெபிங்க. இந்த 3 நாட்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை நமக்கு 3 நாளுமே இங்கே தியானம் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஏப்ரல் 25, 26, 27 டிவைன் மர்சியினுடைய சண்டே, அது டிவைன் மர்சியினுடைய ஃபீஸ்ட். அது ஈஸ்டருக்கு அடுத்து வர வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளிக்கிழமையும் காலையில் 9 மணியிலிருந்து 4 மணி வரை, சனிக்கிழமையும் 9லிருந்து 4 வரை, ஞாயிற்றுக்கிழமையும் 9லிருந்து 4 மணி வரை. இந்த 3 நாட்களும் இதே மாதிரி இங்கே தியானம் இருக்குது. அந்த தியானத்திற்காக ஜெபிங்க. அந்த மாதம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஈஸ்டர், 3வது சண்டே தியானம் இருக்காது. இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை தியானம் ஏப்ரல் 20 ஈஸ்டர் அன்னைக்கு இருக்காது. அதுக்கு அடுத்த சண்டே டிவைன் மர்சி சண்டே 3 நாளுமே தியானம் இருக்குது. காலையில் 9 மணிக்கு ஜெரிக்கோ ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். 4 மணிக்கு தியானம் முடியும். உங்களுக்கு போகிறதுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கும். அதனால் விருப்பமுள்ளவர்கள் உங்களுக்கு வரலாம், வந்து போகலாம். இதே மாதிரி 9 o'clock to 4 o'clock லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அந்த தியானத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் வர நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஏப்ரல் 25, 26, 27 டிவைன் மர்சி சண்டே விட்டுடாதீங்க. அன்றைய நாட்களில் இதே மாதிரி 3 நாளும். வெள்ளிக்கிழமை மார் வின்சென்ட் பவுலோஸ் மார்த்தாண்டம் பிஷப் வராரு. சனிக்கிழமை ட்ரிச்சியில் ஆல்பர்ட் ஃபாதர் வராரு. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய வின்சென்ஷன் ஃபாதர்ஸே, நம்மளுடைய எல்லா ஊரிலிருந்தும் 59 வின்சென்ஷன் சபையினுடைய குருக்களை நம்ம நடத்துகிறோம். இந்த 3 நாட்களும் வந்து தியானத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்காக இப்போ ஜெபிச்சு ஆரம்பிங்க. யூ ஸ்டார்ட் ப்ரேயிங். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும் பொழுது அந்த 3 நாட்கள் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். படுவோம் மன்பியர். உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழரில் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எத்திசையும் புரியும். வலது கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க அம்மா மரியே நன்றி, வாழ்க திருத்துதர்களே நன்றி, வாழ்க மரியே புனிதர்களே நன்றி, வாழ்க திருச்சபையே நன்றி.